டேரக்டர் PS மித்தல் இவரோட டைரக்ஷனில் 2022 நம்ம கார்த்தி, லைலா, ராஷித் அண்ணா இவங்களெல்லாம் வச்சு ஒரு பிளாக் பஸ்ட் மூவியாக கொடுத்துருந்த படம் தான் சர்தார். ஸோ இந்த படத்தோட செகண்ட் பார்ட் எப்போ வரும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. இப்போ கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வரப்போகுது அப்படின்னு நம்ம அப்டேட்டும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கிடைச்சிருந்துச்சு. இப்போ இந்த படத்துல இன்னொரு தகவல் வந்திருக்கு. இந்த படத்தில் யார் ஹீரோயினா பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ கன்னட ஆக்ட்ரஸான ஆஷிகா ரங்கநாத் இவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயினா பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் வந்திருக்கு. இவங்க அதிகபட்சமாக கன்னட லாங்குவேஜ் படங்களில் தான் நடிச்சிருக்காங்க. தமிழில் இது வரைக்கும் எந்த ஒரு படமும் நடிச்சதில்லை. ஒருவேளை நடித்த இந்த படம் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் படமாக இருக்கும். இந்த படத்தோட ஷூட்டிங்கை நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்களா. ஸோ கூடிய சீக்கிரமே இதை பற்றி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த சர்தார் பார்ட் 2 அப்படிங்கிறது சர்தார் பார்ட் 1 இந்த படத்தோட ஸ்டோரியோட கண்டினியூஷனாக இருக்குமா இல்லை ஒரு தனி கதையாக இருக்குமா அப்படிங்கிறதான். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு படத்தில் மேஜராக தண்ணி அதை சுற்றி நடக்கிற அரசியலை பற்றி தான் அதில் பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த பார்ட் 2ல் ட்ரக்ஸை பற்றி பேச போகிறாங்க. ட்ரக்ஸ் எந்த அளவுக்கு இப்போ நம்ம வாழ்கிற சொசைட்டிக்கு அகென்ஸ்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறத இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்க ஒரு அப்டேட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வேற ஒரு ஆக்ட்ரஸ் நடிக்கிறாங்க. ஸோ இதில் ராஷிகண்ணா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களாங்கிறது தெரியல. ஸோ அதை குறித்து கூடிய அப்படின்ட்டும் கிடைக்கலாம். ஸோ ஆக்டர்ஸும் மாறிட்டாங்க, இந்த படத்தோட கதையும் மாறிடுச்சு. ஸோ அதனால் இந்த படத்தோட கதை அந்த படத்தோட சார்ந்து வராமல் ஒரு தனி படமாக வரது கூட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான சினிமா மினிட்ஸ் பார்க்க நம்ம டிகோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.